ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைன்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி படிக்க வந்திருக்க உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள பாடங்களை படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இரக்கமும் எங்களை நேசிக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, இந்த நாளில இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு ஆஸ்வத்து தாங்க. ஆண்டவராக இந்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆன்லைனில் படிக்கக்கூடிய சண்டே ஸ்கூலை நீங்கள் ஆஸ்வத்து தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு நமக்கு ஒரு புது நாள் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் பிப்ரவரி மந்த்து இல்லையா? நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆமீனுக்கு போனோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக லீவ் எல்லாம் போச்சு. ஆனால் அதுக்குள்ளே 1 மந்த் போயிடுச்சுல்ல, நமக்கு ஜனவரி போய் இப்போ நம்ம பிப்ரவரிக்குள்ளே வந்துட்டோம். நிறைய பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாற்றிருப்பீங்க. இந்த மாதம் ஏதாவது புது படம் இருக்கும், புது ஃப்ளார் இருக்கும், புது பேபி இருக்கும், ஏதாவது இருக்கும், கேலண்டரில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு நியூ மந்த்துக்குள்ளே வந்திருக்கோம். சரி, இன்றைக்கும் நம்ம பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்துக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எங்களோடு நீங்கள் பேசுங்க. நாங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளை மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபக்குள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் போய் நல்ல கைகள் கால்களை அசைச்சு நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எந்த புக்கு, அது எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நான் புக்கு பேர் சொல்கிறேன். நீதிமொழிகள். நீதிமொழிகள். ஓகே, இப்போ நீதிமொழிகள் பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு. ஓகே, நீதிமொழிகள் எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Proverbs chapter 18 verse 24. Proverbs chapter 18 verse 24. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தமிழ் பைபிளில் பக்கம் எண் 779. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. திருப்பி சொல்றேன். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. ஓகே, இதுதான் இந்த வாரத்துக்குரிய மனப்பாட வசனம். என்ன நம்ம இன்னைக்கு பேட்ச் என்ன போட்டிருக்கோம்? இன்னைக்கு பேட்ஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ஜ் போட்டிருக்கோம். பேட்ஜ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டிருக்கோம். மனப்பாட வசனம் படிக்கிறதும் சிநேகிதம் உள்ளவன் சிநேகம் அப்படிலாம் என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா? ஓகே, சிநேகிதம் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அன்பாக இருக்கிறவன் சிநேகம் பாராட்டணும், அன்பாக இருக்கணும். அப்போது சகோதரனிலும்
அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வேத பாடம் கவனிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லாருக்கும் இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புது மாதத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஃபெப்ரவரி மந்த். இந்த இயரில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயம் நடக்குதுல்ல நமக்கு. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபெப்ரவரி மந்த்தும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம ஒரு நபரை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். யார் அது? குட்டி பையனாக இருக்கிற தாவீது தானே. இப்போ இந்த தாவீதுக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சு. யார்கிட்ட? சவுல் ராஜா கிட்ட. ஏன்னா சவுல் ராஜா கிட்ட என்ன பண்ணாரு? அந்த பெலிஸ்டியன் இருந்தான் தெரியுமா, அந்த கோலியாத்தின்ற பெலிஸ்டைனை அடிச்சு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டான். இப்போ அந்த வாலிபன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வரான். ஆனா இப்போ சவுல் ராஜா கிட்ட அவன் நல்ல பேர் வாங்கினால சவுல் ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதாவது அந்த பேலஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த பேலஸ்ல சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா, நீ என் கூடயே இருக்கணும், நீ உங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் போகாத, நீ உன் வீட்டுக்கு போகவே கூடாது, நீ என் கூடயே இருக்கணும், எனக்கு எப்பப்பெல்லாம் அந்த தீய ஆவி வருதோ அப்பெல்லாம் நீ அந்த வாசிக்கணும்ல, அதனால நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜா அவர் கூடயே வச்சுக்கிறார். இப்போ அந்த குட்டி பையன் அவ்வளோ பெரிய பேலஸ்ல இருந்தா அவனுக்கும் போர் அடிக்கும்ல, அவனுக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணும்ல, யாருக்கிட்டையாவது பேசணும் பழகணும். நீங்கள் கூட ஸ்கூலுக்குலாம் போகும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டு வந்துட்டானா இன்னைக்கு, அவனுக்கு ப்ரெசென்ட்டா ஆப்சென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கள. அந்த மாதிரி தாவீதுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. யார் தெரியுமா? அவர் பேர் ஜோனத்தான் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் யோனத்தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த யோனத்தான்றவர் யாரு? அவர் தான் சவுல் ராஜாவோட பையன். பாருங்க, சவுல் ராஜாவோட பையனே தாவீதுக்கு நல்ல நெருங்கிய நண்பன் ஆயிட்டாரு. எவ்வளோ நெருங்கிய நண்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாவீதுக்கு அவரோட வஸ்திரம், அவரோட அந்த வில்லு அம்பு பட்டயம்னு சொல்லிட்டு ராஜா அவருக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருப்பா தெரியுமா. என் பையனுக்கு கொடுக்கணுன்னா நிச்சயமாக இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுப்பேன்வர். அந்த மாதிரி ராஜா இருக்கிறதுலே சிறந்த பட்டயம், சிறந்த வில்லு அம்புன்னு சொல்லிட்டு சிறந்த வஸ்திரம் சொல்லிட்டு கொடுத்தது அத்தனையும் என்ன பண்றாரு? அவரு தாவீதுக்கு கொடுக்குறாரு. அதனால தாவீதுக்கு ஒரே சந்தோஷம். நான் ஒண்ணுமே இல்லாத மனுஷனா, சாதாரணமாக ஒரு ஆட்டு மேய்க்கிற மனுஷனாக இருந்தேன். ஆனால் ராஜா என்னை நல்லா அவர் வீட்டு அரண்மனையில் மற்றவங்களோட பழகுற அளவுக்கு என்னை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட பையனே எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பனாக இருக்கான்னு சொல்லிட்டு தாவீதுக்கு ஒரே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, யோனத்தானுக்கும் நல்லா அவர் மனசில் இருக்கிறத சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அவரை புரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவருக்கும் ஒரு நெருங்கிய நண்பன் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட நல்ல நெருங்கிய நண்பனாக இருக்காரேன்னு சொல்லிட்டு யோனத்தானுக்கு ஒரே சந்தோஷம். இவங்க 2 பேரும் என்னன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இப்போ புரியுதா பசங்களா? நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நீ கிளாஸில் மேம் எடுக்கும்போது சத்தம் போடு, நீ மேம் கிளாஸ் எடுக்கும்போது கல் எடுத்து தூக்கி போடு, அந்த மாதிரி சொல்லிட்டு நாட்டி வேலை சொல்லி தரதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவோட வழியில் நம்மளை நடத்திட்டு அதே மாதிரி நல்ல காரியங்களை மட்டும் சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தாவீதுக்கு யோனத்தானுக்கு தாவீதும் கிடைச்சாங்க. இந்த 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படியே தொடர்ந்துச்சா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ஏதாவது பிரச்சனை ஆச்சா? இல்லை தாவீதும் அதே மாதிரி இருந்தானா? இல்லை தாவீதும் வயசு ஏற ஏற அவனுக்கும் பொறுப்புகள் ஏறிச்சா? ஏன்னா தாவீது யாரு? சாதாரண பையன் இல்லைல்ல. சாமுவேல்ன்றவர் என்ன பண்ணார்? அவர் நல்லா அனாயிண்ட் பண்ணி அடுத்த ராஜா ஆக போறாருன்னு சொல்லிட்டு போனார்ல. அப்போ தாவீது வாழ்க்கையில இன்னும் என்னென்ன நடக்க போகுது அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் பசங்களா. ஓகே, பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா? இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, நம்மளும் இன்னைக்கு பேட்ஜை தான் போட்டிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த மனப்பாட வசனத்தை நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சிநேகிதம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? உங்கள் எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? 1 2 3 4 5 நிறைய கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
சரி, ஓகே. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க அதிக அன்பு காட்டணும். உன் மேல ரொம்ப பாசமா இருக்கணும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. அதாவது சகோதரனிலும் அப்படின்னு சொன்னா அண்ணா, தம்பி, அக்கா அவங்கள விட ரொம்ப அதிகமா நம்ம வந்து ஃப்ரெண்டுக்காக இங்க சிநேகிப்பாங்களாம். அப்போ தாவீதுக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு இல்ல? யாரை விட அவர் அதிகமா சிநேகிக்கிறாரு? அவங்க அப்பாவை விட. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா? நீ ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பஸ்ஸில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வேதத்தில் சொல்கிறது போல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்காங்களா? உண்மையாக உன்னை நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக நேசிக்கிற ஃப்ரெண்ட் என்ன செய்வாங்க? நீ தப்பு பண்ணும்போது அப்படி பண்ணாத, அது தப்பு, அது உனக்கும் கெடுதல், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாக நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட். உண்மையாக உன் மேலே அக்கறை இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? இப்போது சம்டைம்ஸ் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உனக்காக ஏமாத்திடுவாங்க, இல்லை உன் மேலே பொறாமையாக இருப்பாங்க, இல்லை உனக்கு வந்து கெடுதல் செய்கிறவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? நீ ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, தாவீதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா? அதே போல் நானும் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாரோடையும் நல்லா பழகணும், எல்லாரோடையும் நம்ம நல்லா பழகணும். யாரையும் நம்ம வந்து பகைச்சிக்கிட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணணும், சரியா? ஏன்னா நீ ஒருத்தவங்களோட பழகும் போது, அவங்க உங்க கூட பழகும் போது 2 பேரும் ஏசப்பா பிள்ளைகளா, இல்லை 2 பேரும் நல்ல காரியங்களை உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உங்களுக்குன்னு உருவாக்கிக்கணும். அப்போ தான் உங்களோட உண்மையான ஸ்நேகம் உள்ளவர்கள் உங்களுக்கு கெட்டது நடக்கும்போது உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சரியா? நம்ம இன்னைக்கு கேட்கலாம். கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்கோ. அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்ல, தாவீதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை கொடுத்தீங்க. அது போல் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல ஃப்ரெண்டை நாங்கள் செலக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொடுத்துருக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, எங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நாங்களும் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே தாவீது, யோனத்தானை போல் உங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும் போது சும்மா ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது அப்படின்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது? நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்களாம் யூனிக்கான பிள்ளைங்க, நீங்கள் மற்ற பிள்ளைகளை போல் நீங்கள் இல்லை. தாவீது எவ்வளோ விசேஷத்தமுள்ள பிள்ளை இல்லையா? அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தான், ஆனால் அவன் உண்மையுள்ள ஒரு ஃப்ரெண்டு, உண்மையான ஒரு சிநேகிதனை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நாமளும் அது போல் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு, நமக்கு உண்மையாக சகோதரனிலும் அதிகமாக நம்மளை சிநேகிக்கிற ஒரு ஃப்ரெண்டை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் என்ன நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன இன்னைக்கு நம்ம பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ. என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, நான் கொஞ்சம் நிறைய கையெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரீ வரைஞ்சிருக்கோம், பட் அந்த ட்ரீ பக்கத்தில் நம்ம என்ன வைக்க போகிறோம்? கை வைக்க போகிறோம். யார் யார் என்னென்ன கை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த கை என்னோட இந்த ஃப்ரெண்டோடது, இந்த கை என்னோடது இந்த ஃப்ரெண்டோடது, இந்த கை என்னோட இன்னோட ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரை இதில் அழகாக நீங்கள் எழுத போகிறீங்க, சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ நம்ம பண்ண போகிறோம். அழகாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர், உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்க. சரி, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் அடுத்த வாரம் அதான் பேட்ச். ஓகே, ஸோ கேபிட்டல் இ. இது நீங்கள் வந்து கேலிகிராஃபியில் எழுதுங்க, இல்லை பெயிண்ட் பண்ணி எழுதுங்க, இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணால் நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. நான் எல்லாருடைய பேட்சையும் பார்க்குறேன். அதே மாதிரி நிறையா பிள்ளைங்க பைபிளை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எடுக்காத பிள்ளைங்க இனி வரக்கூடிய வாரங்களில் அழகாக எடுத்து நீங்கள் தொடர்ந்து அனுப்புங்க, சரியா? ஸோ அடுத்த வாரம் பேட்ச் எழுதி நீங்கள் வாங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன காரியம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாய். திரும்பவுமா ஒரு புதிய மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்திருக்கிறோம். கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில்
போன வாரம் கேட்ட கேள்வி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்வி கேட்டோம். காவலில் இருந்தது யார்? யோவான் என்பது சரியான விடை. மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அரசர் மாளிகையில். இங்கு சொல்லப்படும் பழைய ஏற்பாட்டு நபர் யார்? 2 பேர் யோவான் எழுதியிருக்காங்க. இல்ல, எலியா என்பதுதான் சரியான விடை. கொரோசினே, பெத்சாயிதாவே, உனக்கு டேஷ் அந்த வாக்கியத்தை முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஐயோ என்பதுதான் சரியான விடை. என் சுமை எப்படி இருக்கும்? லகு என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ நான் படிக்க போறேன். உங்க பேர்கள் வரும், கவனமா கேளுங்க. ஆசிஷ் மேத்யூ கே புழல், ஏபிள் மேத்யூ ஏ யுஎஸ்ஏ, ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ யுஎஸ்ஏ, அகப்பே யாழ்னி சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோனா சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுவேல் ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்ஹர் ஏ பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடேல் அட்ரினா கொளத்தூர். போன வாரம் வி ஃபார் விக்ட்ரி அந்த பேட்ஜ் குத்தி படம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அனுப்பியிருக்கீங்க. உங்க படம் வரும், கவனமா பாருங்க. இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். மத்தேயு 12 5 கேள்விகள். கதிர்களை கொய்தது யார்? கதிர்களை கொய்தது யார்? 2வது கேள்வி, தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார்? தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார்? 3, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருப்பது யார்? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருப்பது யார்? 4வது கேள்வி, இயேசுவை கொலை செய்யும்படி வெளியே போய் ஆலோசனை பண்ணினது யார்? இயேசுவை கொலை செய்யும்படி வெளியே போய் ஆலோசனை பண்ணினது யார்? 5வது கேள்வி,
மீனின் வயிற்றில் இருந்தது யார்? மீனின் வயிற்றில் இருந்தது யார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேஜ் படம் குத்தி எங்களுக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள அனுப்பணும். எந்த நம்பர்னு உங்களுக்கு தெரியும், திரும்ப சொல்றேன், 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் லாஸ்ட் டேட். எங்களுக்கு பர்த்டே வருது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 11ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துலேருந்து 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய 6ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களை இந்த அருமையான பிள்ளைகள் மனதிலே பதித்து ஆண்டவராக உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடப்பதற்கு உதவி செய்தலாம். விசேஷமாக இந்த அருமையான பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், இந்த நாமம் மகிமைப்படட்டும். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.